ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. ஆச்சாரிய தர்மம். சிஷ்யனுக்கு புரிகிற மட்டும் திரும்ப திரும்ப உபதேசிக்க வேண்டியது ஆச்சாரிய தர்மம் என்று ஆச்சாரியால் அபிப்பிராயப்பட்டிருப்பதை கீதா பாஷ்ய முடிவிலேயும் தெரிவித்திருக்கிறார். கீதை உபதேசம் முடிந்த பிற்பாடு பகவான் அர்ஜுனிடம் நான் சொன்னதையெல்லாம் மனசு குவிந்து சரியாக கேட்டுக்கொண்டாயா என்று விசாரிக்கிறார். ஏன் அப்படி கேட்டார் என்று ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும் இடத்தில் தாம் சொன்னதை சிஷ்யன் பிடித்து கொண்டானா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காகவே பகவான் இப்படி கேட்பது. அப்படி இவன் பிடித்து கொள்ளவில்லையானால் நாம் மறுபடி வேறேதாவது உபாயம் பண்ணியாவது பிடித்து கொள்ள பண்ணணும் என்ற அபிப்பிராயத்தில் தான் கேட்கிறார் என்று சொல்லி அதற்கு மேலும் சிஷ்யன் உபதேச லட்சியத்தை புரிந்து கொண்ட கிருதார்த்தனாக ஆவதற்கு பல விதங்களில் முயற்சி பண்ண வேண்டியது ஆச்சாரிய தர்மம் என்று சொல்லியிருக்கிறார். ஆச்சாரியால் ஹிருதயத்தை அனுசரித்தே அவருடைய பாஷ்யங்களுக்கு டீகை என்னும் விளக்க உரை எழுதியவர் ஆனந்தகிரி. அவர் இங்கே புத்தி மந்தத்தினால் உபதேசத்தை சரியாக பிடித்து கொள்ள முடியாத சிஷ்யனையும் ஆச்சாரியன் அலட்சியம் பண்ணிவிடாமல் விஷயத்தை நன்றாக எடுத்து சொல்லணும் என்பதை தாத்பரியம் என்று காட்டியிருக்கிறார். தாயார் எப்படி சாப்பாடு இறங்காத குழந்தைக்கு விளையாட்டு காட்டி எப்படியாவது உள்ளே ஆகாரத்தை போட்டு விடுகிறாளோ அப்படி உபதேசம் இறங்காத சிஷ்யனுக்கும் குருவானவர் எப்பாடுபட்டாவது உள்ளே இறக்குகிறார் என்றால் அவருடைய அபார கருணை தெரிகிறது. அம்மா போடும் சாப்பாடு அந்த வேலைக்குத்தான் பிரயோஜனமாவது, அடுத்த வேளை மறுபடி பசி வந்து விடுகிறது, பலம் குறைகிறது. குரு செய்யும் உபதேசமோ அமிர்தமாக சாஸ்வதமான ஆத்ம புஷ்டியை கொடுத்து விடுகிறது. அம்மாவின் சாப்பாட்டை விட சாஸ்வதமானது, அப்பாவின் சொத்தை விட சாஸ்வதமானது குரு கொடுக்கும் உபதேசம்தான். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.